அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குக்கிங் வீடியோஸ் எதுவுமே போட முடியல. ஏன்னா இங்கே வந்ததுலேருந்து கிச்சன் எப்படி எங்கள் வீட்டு கிச்சன் எப்படி இருக்குன்றதே எனக்கு மறந்து போச்சு. எங்கள் அம்மா வீட்டில் நான் எப்போயுமே குக் பண்ண மாட்டேன். நல்லா சாப்பிடுவேன் இன்ஸ்டட். அதே போல் என் தங்கச்சி கூட குக் பண்ணுவாள். எஸ்டர்டே என் தங்கச்சி தான் குக்கிங்கு. மஜ்பூஸ் போட்டிருந்தா நல்ல டேஸ்ட்டு. மஜ்பூஸ் நல்லா சாப்பிட்டுட்டு தான் கும்பகோணம் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனோம். கும்பகோணம் போகிறதுக்கு மெயின் ரீசன் அங்கே நிறைய ஒர்க் இருந்தது. சரி கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம். எனக்கு இன்னும் ஊருக்கு கிளம்புறதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது. அண்ட் நான் எப்போயுமே சவுதிக்கு வரத்துக்கு முன்னாடியே நான் பெருநாளுக்கு ட்ரெஸ் எடுத்துருவேன். ஈத்க்கு இங்கேருந்தே ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுவேன். எங்கள் அம்மா எடுத்து கொடுத்துருவாங்க எல்லா ட்ரெஸ்ஸும், எனக்கும் என் பசங்களுக்கும். இந்த டைம் நான் எனக்கு மட்டும் எடுத்துக்கிறேன், பசங்களுக்கு அப்புறமா எடுத்துக்கலான்னு தான் ஃபஸ்ட்டு போனோம். போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர்லாம் பார்க்க வேண்டியது இருந்தது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வருவோண்டு உள்ளுக்குள்ளே போன உடனேயே சென்னை சில்க்ஸ் தாங்க ஃபஸ்ட்டு. மெயினாக நான் போனது இந்த வேஃபிள் ஷாப்புக்கு தான் நான் போனேன். இங்கே இந்த பெல்ஜியன் வேஃபிள்னு சொல்லி ஒரு ஷாப்புக்கு. ஆக்சுவலாக அந்த ஆட் பார்த்தப்போ நான் அதாவது இன்றைக்கி தான் அந்த நேஷ்னல் வேஃபிள் டே, பட் ஐ தாட் எஸ்டர்டே வாஸ் த நேஷ்னல் வேஃபிள் டே. ஸோ நாங்கள் போன உடனே இந்த ஃபஸ்ட்டு இந்த வேஃபிள் தான் தந்தாங்க. இது ஃபுல்லாகவே மேலே ஃபுல்லாகவே ரோஸ் பெட்டல்ஸு. உள்ளுக்குள்ளே நம்ம குல்கந்துன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ரோஸ்லேயே ஸ்வீட் போட்ட மாதிரி குல்கந்து இருக்கும்ல, அதுதான் உள்ளே ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது அது. என் பையனுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. என் பையன் மேக்ஸிமம் இந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டான். ரைட் சைடில் இருக்கிறது ட்ரிப்பிள் சாக்லேட்டு, லெஃப்ட் சைடில் இருக்கிறது பெல்ஜியன் சாக்லேட் வேஃபிளு. இது ரெண்டில் மஸ்ட்டு ட்ரை இந்த ட்ரிப்பிள் சாக்லேட் வேஃபில் வேறு லெவலில் இருந்தது. நம்ம சாப்பிடும்போதே அது அப்படியே இப்படி மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு மவுத்தில் இருந்து. என் குட்டி பையனுக்கு எப்போவுமே ஐஸ்கிரீம், எங்கே போனாலுமே ஐஸ்கிரீம் தான் ஃபஸ்ட்டு கேட்பான். அதை வாங்கி கொடுத்துட்டோன்னா நம்மளை தொல்லை பண்ணாமல் விட்டுருவான். ஸோ அவனுக்கு ஒரு கப் ஐஸ்கிரீம், பெரியவனுக்கு வேஃபிள்னால் க்ரேஸி. வேஃபிள்னு சொன்னாலே நின்றுவான். அதுக்கடுத்து அங்கே நாங்கள் 3 மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு மில்க் ஷேக் பெல்ஜியன் வேஃபிள் மில்க் ஷேக்கு, ஒன்று ஓரியோ மில்க் ஷேக்கு, இன்னொன்று ப்ளூபெர்ரி மஸ்ட் ட்ரைங்க. ப்ளூபெர்ரி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அந்த கடையோட ஆம்பியன்ஸுமே சூப்பராக வச்சுருந்தாங்க. குட்டி கடையாக இருந்தாலுமே அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க, ரொம்ப க்ளீனாக இருக்காங்க. அண்ட் சர்வ் பண்ணுறதுமே சூடாக சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். பேக் பண்ணி ஒரு 1 hour கழிச்சிட்டு ஆக்சுவலி பேக் பண்ணிவிட்டு வேறு ஒரு கடைக்குள்ளே போயிட்டோம் ஷாப்பிங்க்கு. அதனால் சாப்பிட்றப்ப அந்தளவுக்கு சூடாக இல்லாததுனால தெரியல. கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி அந்த கடையில் நேஷ்னல் வேஃபிள் டே அப்படின்றதுனால 100 ருபீஸ்க்கு எல்லா வேஃபிளுமே ஆஃபரில் தர்றாங்க. ஸோ அந்த கடையோட கரெக்டான பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்தில் இந்த ஆய்குளம் ரோடுன்னு போட்டிருக்காங்க. பாரத் பெட்ரோலியம் பங்க்குன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டு நம்ம ஆனந்தம்னு சொல்லி ஒரு ஷாப் இருக்குங்க இல்லையா, இந்த டெக்ஸ்டைல்ஸு ரெடிமேட் ஷாப்லாம், அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நடந்து வந்தால் பாரத் பெட்ரோலியம் பங்க் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இந்த பெல்ஜியன் வேஃபிள் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே கும்பகோணம் சரௌண்டிங்கில் இருக்கவங்க கண்டிப்பாக போவீங்க. கூத்தானூர் டு கும்பகோணம் போனால் வர்த்தான்னு கேட்டால் இந்த வேஃபிள்காக கண்டிப்பாக வர்த்து தான். அந்தளவுக்கு டேஸ்ட்டு இப்போ வரைக்குமே நாங்கள் யோசிச்சுட்டே இருக்கோம். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.